Guys, welcome back to another video. So in the video we record பண்ணிட்டு time Friday almost New York open ஆக போகுது இன்னும் 10 minutesல. So இந்த வீடியோல இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா how to do journaling, how to do back testing. So அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So sit back, relax and take notes. ஓகேவா? So first journalingல ரெண்டு டைப் இருக்கு. Back testing, forward testing, aka live testing. ஓகேவா? பேக் டெஸ்டிங் வந்து it helps to find your entry model, find your model. ஐயோ பேக் டெஸ்டிங் it helps to find your model. இப்போ அடுத்து வரக்கூடியவனா ஃபார்வர்ட் டெஸ்டிங். இவன் யாருன்னா it helps you to find your emotions. என்ன கேட்டா எது பண்ணணும்னு கேட்டா ஃபார்வர்ட் டெஸ்டிங். பேக் டெஸ்டிங்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் உன்னோட மாடலை கண்டுபிடிக்கிறது தான். ஆனா பேக் டெஸ்டிங்ல உனக்கு எமோஷன்ஸ் வராது, நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், லாஸ் ஆனா அது கண்டுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். பட் ஃபார்வர்ட் டெஸ்டிங்ல தான் அந்த ஒரு டாலர் போனாலும் ஐயோ டாலர் போச்சே, ஐயோ மேலே போகுமா கீழே போகுமா, இப்படி ஒரு கேண்டில் போகும், என்ட்ரி எடுத்திருப்பீங்க, இப்படி ஒரு கேண்டில் போகும், ஒய்யால அடுத்த கேண்டிலே இப்படி இறக்குறானு ஏன் பிரேக் க்ளோஸ் பண்றது வந்துடும் பயந்து. ஏன்னா உனக்கு பயம் இங்கதான் பிளே ஆகும், இங்க பிளே ஆகாது, இங்கதான் பிளே ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி எஃபிஷியண்டா பண்ணலாம், பேக் டெஸ்டிங் எப்படி எஃபிஷியண்டா பண்ணலாம் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் மாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ரேண்டமா ஏதாவது ஒரு நாள் போறேன், இட் கேன் பி எனி, ரேண்டமா பேக்ல போயிட்டு இந்த இடத்துல இப்படி நிறுத்துறேன், இதுதான் ப்ரைஸ் இப்படி இருக்கு, இப்ப நான் ட்ரேட் பண்ணுவார். இதுதான் புது வாரம், வாரம் இங்கதான் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் அனலைசிஸ் பண்றேன், வீக்லி டைம் ஃப்ரேம் இருந்து வரேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி டைம் ஃப்ரேம் இருந்து வரேன். வீக்லி டைம் ஃப்ரேம் இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. லெட் மீ கோ டு மந்த்லி டைம் ஃப்ரேம். மந்த்லி டைம் ஃப்ரேம்லயும் ஒண்ணுமே கிளீனா இல்லை, வீக்லியில வர ஒன்றும் கிளீனா இல்லை. டெய்லிக்கு வரேன், டெய்லிக்கு வரும்போது எனக்கு மார்க்கெட் இங்க இருந்து இப்படி கிளம்புற மாதிரி ஒரு டைரக்ஷன் தெரியுது. இந்த இன்டர்னல்ல இருந்து கிளம்பிருக்கோம் மார்க்கெட். This is again a 3 candle model. Thursday, Friday, then on Monday I will be expecting for long. First target will be Friday high and second target will be Thursday highs. Yeah, என் பயாஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ Thursday, Friday வந்து Thursday-ஓட விக்ருக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கும், which indicates bullish price action. ஸோ மார்க்கெட் இஸ் வந்து இன்டர்னல் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் 4 ஹவருக்கு மூவ் ஆகிறேன். 4 ஹவர்ல எனக்கான எஃபிஜி இருக்கான்னு தேடுறேன். என்னோட எஃபிஜி மாடல் இருக்கா, இருக்கு. இப்படிதான் பேக் டெஸ்டிங் யூஸ் பண்ணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்பரா. நிறைய பேர் அந்த அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண மாட்டீங்க, அவசரப்பட்டு தப்பா பண்றீங்க. இப்ப நான் இங்க பார்க்கும்போது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும், டைம் இன்க்ளூட் பண்ணணும், எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். அப்பதான் ஒரு ப்ராப்பரான டேட்டா உனக்கு கிடைக்கும். இப்ப நான் இந்த இடத்துக்கு வரேன். இந்த நாள் என்னது, ஃபர்ஸ்ட் சண்டே ஜூன் 6th 2021. இப்ப இது வந்து ஒரு ராவான எக்ஸல் ஷீட். லைக் இதுதான் ஜேர்னல்னு கிடையாது, இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஈஸியான ஜேர்னல், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் June 6th 2021. சிம்பிள் என்ன சிம்பிள், ஃபர்ஸ்ட் யூரோ யூஎஸ்டி. ஓகே, இது கூட இன்னொன்று வரும் இந்த இடத்துல. ஐயோ அது எப்படி ஆட் பண்றதுன்னு தெரியல. பயாஸ்க்கு பதிலாக மாடலுக்கு பதிலாக செஷன் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து மாடல் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, யூரோ யூஎஸ்டி பயாஸ் என்ன, புல்லிஷ். எந்த செஷன் ட்ரேட் பண்ண வரேன், லண்டன் செஷன். ஓகே, இப்போ நான் லண்டன் எத்தனை மணிக்கு, எனக்கு 13, 17, 21, 1 AM தான் லண்டன் ஓப்பன் ஆகும். ஸோ நான் 1 AM வரைக்கும் மார்க்கெட்ல எதுவுமே பண்ணக்கூடாது. 1 AM வரைக்கும் நான் 2 கேண்டில் ட்ரேட் பண்ணிக்கிறேன். 1, 2. ஓகே, இப்போ 1 AM ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போதான் நான் என்னோட ரேஞ்சஸை பிளாட் பண்ண ஆரம்பிப்பேன். 6 hour டைம் ஃப்ரேமுக்கு போறேன், ஏதாவது தெரியுதா பாக்குறேன், எதுவும் தெரியல. இப்போ 4 hourல மார்க்கெட் இப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டைனி ரேஞ்ச்.
எனக்கு தெரிஞ்சு 8 hour ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமா 8 hour ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கா. இப்போ நான் M15க்கு வந்துக்கிறேன். M15 டேட்டா வராது போலப்பா. H1 H1 வருது. இப்போ என்னோட இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்றேன். ஏசியாவோட லோ இங்க ஒரு ஈக்குவல் லோ இருக்கு. இப்போ எனக்கு தேவையெல்லாம் 1AM PO3 நான் ட்ரேட் பண்ண வரேன். அப்ப நான் பயாஸ் புல்லிஷ், என் டார்கெட் இங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க. அப்போ ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஸோ நான் வெயிட் பண்றேன், ஒரு டேர்ட்டில் சூக்கு வெயிட் பண்றேன். டேர்ட்டில் சூக் கிடைச்சிருச்சு. டேர்ட்டில் சூக் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. எங்க கிடைச்சது? திஸ் இஸ் த டேர்ட்டில் சூக். இப்போ இது SMT ஆகும் கூட நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்க இதுக்காக. இப்போ என்னோட மாடல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பயாஸ். பயாஸ் என்ன? நம்ம பயாஸ் எக்ஸல் ஷீட்டுக்கு வரும். பயாஸ் என்ன? புல்லிஷ். எந்த செஷன் ட்ரேட் பண்ண போறேன்? லண்டன் மென்ஷன் பண்ணிட்டேன். என்ட்ரி டெல் என்ன? சூப். சூப் உள்ள என்ன என்ட்ரி டெல்? CAST. சூப் உள்ள CAST நான் என்ட்ரி டெல்லா யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ SMT இருக்கான்னு செக் பண்றேன். யூரோ இந்த லோ தூக்கிட்டான். GBPக்கு போறேன். GBP அந்த லோ, இந்த லோ என்ன லோ? நியூயார்க்கோட லோவா? நேத்தோட நியூயார்க் 7-2 யூரோல தூக்கல. ஸோ SMT இஸ் தேர். ஓகேவா? டெக்னிக்கலி SMT இஸ் தேர். SMT இருக்கு. SMT இஸ் தேர். அடுத்து DXY கூட ஒரு ரேட் பார்த்துக்கலாம். SMT இருக்கான். DXYயும் தூக்கல, யூரோவும் தூக்கல. அப்ப GBP தூக்கியிருப்பான் டெக்னிக்கலி. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன். ஸோ யூரோ தூக்கிட்டான், GBP தூக்கல. இதுல எனக்கு M15 என்ட்ரி வரல, ஏன்னா என்னால பேக்டெஸ்ட் பண்ண முடியல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டேட்டா ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் நாட் அவைலபிள் வருது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ வித் H1 itself. ஸோ அடுத்த கேனலோட ஓப்பனிங்ல நான் என்ட்ரி போடுறேன். ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ அண்ட் டார்கெட் திஸ் ஹை. ஆர்ஆர் கம்மியா தான் வரும். உடனே அப்புறம் உனக்கு என்ன அப்புறம் ஆர்ஆர் இவ்வளவு கம்மியா இருந்தது தூக்கின்னு வந்தா அசிங்கமா கேட்பேன். என்கிட்ட ரீப்ளே டூல் கிடையாது. ரீப்ளே டூல் தான் நான் இங்க இந்த பாட்டம்லயே பிடிச்சிருப்பேன். ஸோ ரீப்ளே டூல் இல்லைன்ற காரணத்துக்காக நான் இங்கே பிடிக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ என்ட்ரி மேல் நான் சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு எப்படியோ நான் எடுத்திருந்தேன்னா நான் இந்த இடத்துல எடுத்திருப்பேன் ஒரு 1:2 RR. ஸோ நான் RR வந்து 2 RR நான் போட்டுக்கிறேன். 2 RR. டைம் என்ன? டைம் 3 AM. 3 AM. மேனேஜ்மெண்ட். இதை நீ எப்படி மேனேஜ், ரியல் ட்ரேடா எப்படி மேனேஜ் பண்ணுவியோ அதை உன்னால எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா இது பழைய டேட்டா, உன்னால அது பண்ண முடியாது. ஸோ பெட்டர் ரியல் டேட்டா, ரியல் டைம் ட்ரேட் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் நீ போடணும். மேனேஜ்மெண்ட்னா எப்படி சொல்ல வரனா, மூவ் ஆகுதுன்னு நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கியா? பிரைஸ் ஐயோ ஏன்டா போக மாட்டான்னு புலம்பிக்கிட்டே இருக்கியா? இல்ல ட்ரேட் எடுத்து விட்டு நீ பாட்டு சைலண்டா பிரைஸ் அதோட வேலையை பார்க்க விடுறியா? அது உன் கையில தான் இருக்கு. அதுதான் மேனேஜ்மெண்ட். இல்ல நீ பார்ஷல்ஸ் எடுக்கிறியா, இல்ல பிரேக் ஈவன் போடுறியா, பார்ஷல்ஸ் எடுத்தா எங்க எடுக்கிற, இல்ல ஃபுல் டிபி வரைக்கும் ஹோல்ட் பண்றியா, அது எல்லாமே நீ நோட்டீஸ் பண்ணணும். அடுத்தது இந்த ட்ரேட ப்ளே பண்ற. டிபி ஹிட். இப்ப மேனேஜ்மெண்ட் ஃபுல் டிபி, நோ பி நார் பார்ஷியல்ஸ். டைப் ஆஃப் ட்ரேட், டைப் ஆஃப் ட்ரேட் என்னது இது? லண்டன் லோ ஆஃப் த டே. ஏன்னா இதான லோ. ஆமா, லண்டன் லோ ஆஃப் த டே. டைம் ஃபார் டிபி. இந்த ட்ரேட் உனக்கு டிபி அடிக்க எவ்வளவு டியூரேஷன் ஆகுது மேக்ஸிமம், இதை வச்சுதான் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படிதான். இப்ப நான் இந்த ட்ரேட் இங்க எடுத்திருக்கேன். இங்கேருந்து எனக்கு போய் இந்த டிபி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? ஆல்மோஸ்ட் 6 hours ஆயிருக்கு. விச் மீன்ஸ் 1 2 3 4 5 6 7 hours ஆயிருக்கு. அப்ப டைம் ஃபார் டிபி 7 hours ஆயிருக்கு. மாடல் என்ன மாடல்? சிம்பிள், IRL டு ERL. அவ்வளவுதான். இப்படிதான் கிளீனா எடுக்கணும். இது நான் எடுத்தது உடனே நீங்க தூக்கி வரக்கூடாது. ப்ரோ இந்த பார்த்து வச்சுட்டு பண்ணாரு, கண்ணு எதிர்க்க ரேண்டமா போயிட்டு சிம்பிளா வச்சுக்கணும் ட்ரேடிங். எவ்வளவு சிம்பிளா நான் உனக்குன்னு ஒரு மாடலை கொடுத்து உனக்குன்னு இப்படி ஒரு பெர்ஃபெக்டான பிளான கொடுத்துருக்கேன். ரூல்ஸ்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ரூல்ஸ். இதுல நான் இன்னும் சாசஸ் எதுவுமே நான் நோட்டீஸ் பண்ணல. நான் ரேண்டமா போய் புல் பண்ணேன். இது கூட நான் இன்னும் சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணா இங்க இருந்திருக்கும் என்ட்ரி, இந்த 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 விக்ல இருந்திருக்கும். அதனால இப்ப கொடுக்க முடியல, ஏன்னா ரீப்ளே டூல் வரல. வந்தா நான் காட்டுருவேன், வரல நான் என்ன பண்றது? ஸோ அவ்வளவுதான். இப்ப இந்த ட்ரேடோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எனக்கு ஹிட். ஆனா என்னோட ஓவரால் டார்கெட் இதுன்ற பட்சத்தில் நான் ட்ரேட் எடுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனோடனே பார்ஷியல்ஸ் எடுத்துட்டு ட்ரேட பிரேக் ஈவன் போட்டுருவேன். அண்ட் தென் இனிஷியலி என்ட்ரி இங்க தான் இருந்திருக்கும். விச் மீன்ஸ் இந்த விக்ல இருந்திருக்கும், அப்படின்னா இங்க எங்கேயாவது இருந்திருக்கும். விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு 2 RRன்றது கேரண்டி. ஈவன் இஃப் ஐ டுக் இட் ஹியர் ஆர் இந்த விக்ல எடுத்திருந்தா கூட எனக்கு 2 RRன்றது கேரண்டி. ஸோ ஃபார் வீடியோ சேக் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ எனக்கு 2.6 RR இந்த இடத்துல இந்த அடிச்சிருச்சு. எனக்கு டிபி அடிச்சு முடிச்சிட்டான். ஐயோ ரெக்கார்டிங் ஆகுதா தெரியல. ரெக்கார்டிங் ஆகிட்டார். ஸோ எனக்கு 2 RR அடிச்சு முடிச்சிட்டான்.
முடிச்சிட்ட பிறகு நான் அத்தோட இவனை நோண்டவே கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பே எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு போயிட்டு கண்டினியூவா தேடிக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட்ல. அதான் உனக்குன்னு $2 வந்துருச்சுல்ல, $1000 வச்சு $2000 எடுத்துட்டுல, $10 வச்சு $20 எடுத்துட்டுல, அப்புறம் ஏன் இன்னும் பணத்தாசை பிடிச்சி அலையிற? ஏன் அலையிற? அவன் இங்க போறான்னு தெரியுதா? உனக்கு ஒரு டவுட், உனக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு பச்சி சொல்லணும், டே அவ்வளவு தூரம் போவான்டா, ஹோல்ட் பண்றா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 80% ட்ரேட் எடுத்துரு. விச் மீன்ஸ் ஒரு லாட் போட்டிருந்தனா 0.80 லாட்டை இந்த இடத்துல ரிமூவ் பண்ற, 10 லாட் போட்டிருந்தனா 8 லாட்டை இந்த இடத்துல ரிமூவ் பண்ற, மிச்ச 2 லாட்ஸை பிரேக் இவன் போட்டு இது வரைக்கும் எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ, ட்ரேட ஹோல்ட் பண்ண கத்துக்கோ. உனக்கு ஹோல்ட் பண்ணனா உனக்கு லாங் டேர்ம்ல ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நீ குட்டி 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 குட்டியா பார்சல்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னு ஏன் பார்சல்ஸ் எடுக்கிற, இல்ல மொத்தமா ட்ரேட் ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் ட்ரேட நீ பாதியிலே கட் பண்ற அப்படின்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபோமோ வர ஆரம்பிச்சிடும், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்போ இந்த ஹைக்கு மேல பிரைஸ் இது டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிச்சு, ஐயோ அவசரப்பட்டு இங்கே க்ளோஸ் பண்ணுவேன், சரி இன்னொரு பொசிஷன் எடுத்து நம்ம இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். எதுக்கு அந்த பிரச்சனை? நீ இங்கேயே ஒரே ஒரு பொசிஷன் எட. நான் நிறைய ட்ரேடர்ஸ் பண்ற தப்பே அதுதான். நான் நிறைய பேர் பாக்குறேன், ஒரு மூவ் கண் எதிர்க்கு அவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியுது, ஆனா அதை ஏன் ஹோல்ட் பண்ண உனக்கு தைரியம் வரல? நீ என்ன ஃபுல் போட்டு அடிக்கிற? இப்ப இந்த ட்ரேட் இங்க இருந்து இப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி உனக்கு ஸ்டாப் லாஸ் வச்சாலும் அக்கௌண்ட் ப்ளோ ஆக போறது இல்லடா, போனா 1/2% தான்டா. ஆனா இது ஃபுல் டிபி அடிச்சுன்னா அது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உனக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும்ல நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு. ஏன் பயந்து பயந்து பாதியிலே க்ளோஸ் பண்ணிட்டு வரல? அந்த $10 ப்ராஃபிட் வச்சு நீ என்ன கோட்டையா கட்ட போற கேக்குறேன் நானு. அந்த ட்ரேட பிளே பண்ண விட, அப்புறம் எதுக்கு நீ ஒரு அனலிசிஸ் ஒண்ணு பண்ற? எனக்கு அதுதான் சுத்தமா பிடிக்காது. அனலைசிஸ் பண்ணி ஃபுல் டிபி வரைக்கும் ட்ரேட ஹோல்ட் பண்ணா நீ எதுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிற? அன்னஸ் அண்டர் நீ ஃபுல் போட் அடிக்காத வரைக்கும், இல்ல ஒரு 3% ரிஸ்க் 2% ரிஸ்க் என்ன மாதிரி நீ வைக்கிறனா சரி ஓகே, தட்ஸ் ஓகே. ஏன்னா போச்சுன்னா 2% போகும், தேவையில்லாம வேஸ்ட் ஆகும், நான் பாதி எடுத்துக்கிறேன், பாதி வேணா ஹோல்ட் பண்ணி பிரேக் இன் போடுறேன்னா இட்ஸ் அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா 1% எங்க இருக்கு, 2% 3% 4% எங்க இருக்கு ரிஸ்க்? ஃபுல் போட் அடிக்கிறனா தட் இஸ் அ ஹோல் டிஃபரெண்ட் லெவல். இட் டேக்ஸ் பால்ஸ் டு ஃபுல் போட். நான் உன்னை அது பண்ண சொல்லல, நீ வைக்கிற 1/2% ரிஸ்க்கு இவ்வளவு தூரம் போகூட. 5 into 5 2.5% அப் ஆகும் இவ்வளவு தூரம் போனா. ஆனா அதை நீ என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடும். ஐயோ இது வேலைக்கு ஆகாது, பிரைஸ் முக்குது. இந்த இடத்துல நிறைய பேருக்கு பி விட்டுருக்கும். இப்ப நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்ல, இந்த இந்த 2-3 செல்கேன்ல பார்த்தாலே பயந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல பாதி பேர், 3/4 பேர் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க இந்த ஒரு ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே. அதனாலதான் நான் எப்பவுமே நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது, நான் பர்சனலி ஃபாலோ பண்றது என்னன்னா, ட்ரேடை எடுத்துட்டேன்னா உனக்கு ட்ரேடிங் விட ஃப்ரீயா 2 அலர்ட் கொடுப்பான். ஒண்ணு, நீ வச்சிருக்க ஸ்டாப் லாஸ் தான் ஒரு அலர்ட். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 அனலைசிஸ் பண்ணு, ஆனா ஒன்ஸ் ட்ரேட்ல என்டர் ஆயிட்ட பிறகு அனலைஸே பண்ணக்கூடாது. ஐயோ இது இங்கேருந்து ரியாக்ட் ஆகுமா, ஐயோ இது இப்படி திரும்புமா. அது ஏன் சொல்றேன்னா, நீ ட்ரேட் எடுத்து முடிச்சிட்ட பிறகு சார்ட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு ஏன், இந்த கேண்டில் இங்கேருந்து இப்படி கீழே இறக்க ஒரு 15 மினிட்ல உனக்கு பயம் வர ஆரம்பிக்கும் சப்கான்சியஸா. ட்ரேட பிரேக் இன் உடனே பிரேக் இன் மூவ் பண்ணுவேன். ஆனா என்ன பண்ணிருப்பான் பாரு, வந்து பிரேக் இன் வச்சுட்டு மேலதான் போயிருப்பான். பிரைஸ்க்கு அது பிடிக்கும். நான் எப்பவுமே ஃபாலோ பண்றது அதான். நானே நிறைய தப்பு பண்ணுவேன். எப்பனா ட்ரேட் எடுத்து முடிச்சுட்டு சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு பைத்தியக்கார வேலை பார்ப்பேன். ஒண்ணு ஓவரா ரிஸ்க் அடிக்க ஆரம்பிப்பேன், எல்லாம் எடுத்து வச்சிருக்க ரிஸ்க் கம்மி பண்ணிட்டு பிரேக் இன் போடுவேன். அது வந்து பிரேக் இன் அடிக்கும், எனக்கு மறுபடியும் கடுப்பாகும், மறுபடியும் பிரேக் இன் அச்சப்புறம் மறுபடியும் போய் ட்ரேட் தேடுவேன். அவன் ஸ்டாப் போட்டு அடிப்பான், அடிச்சுட்டு மறுபடியும் டைரக்ஷன்ல போவான். அதுக்கு ஒன்னே எனக்கு ஒரே ஒரு மைண்ட் தான், சுத்தம் ஒண்ணு முதல்ல ஸ்டார்டிங் அதே பொசிஷன் வச்சிருக்கலாமே தோணும். ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுவேன். திடீர்னு இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் மார்க்கெட்ல. எதுக்கு நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணணும்? அதுக்கு சிம்பிளா எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ்ல ஒரு அலர்ட், டேக் ப்ராஃபிட்ல ஒரு அலர்ட். உனக்கு ட்ரேடிங் வியூ ஃப்ரீயா கொடுக்கும்போது 2 அலர்ட் கொடுப்பான், ஃப்ரீ அலர்ட்ஸ். நீ ப்ரீமியம் எதுவுமே போடாம பேசிக் ட்ரேடிங் வியூ பிளான் வச்சிருந்தா, ஸ்டார்டிங் ஃப்ரீ பிளான் வச்சிருந்தா 2 அலர்ட் கொடுப்பான். அந்த அலர்ட்டை செட் பண்ணிட்டு விட்டுரு, அதோட சார்ட்டை நோண்டாது. ஏன்னா நீ அந்த ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு அனலைஸ் பண்ணி தான் அந்த ஒரு ட்ரேட் எடுக்கிற. நீ சும்மா காயினை தூக்கி ஆகாயத்துல போட்டு பூ வந்தா பை, தலை வந்தா செல்லு நீ போய் பண்ணல. ஒரு ட்ரேடரா நீ உன்னோட கடமையை பண்ணி முடிச்சிட்ட. உன்னோட மாடல் வந்திருக்கு, உன்னோட என்ட்ரி மெத்தட்ஸ் வந்திருக்கு, எனக்கு எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு, ஸோ நீ ட்ரேட் அட்டன் பண்ணிருக்க, நோ ப்ராப்ளம், தேர் இஸ் நத்திங் ராங் இன் தட். அதை பிளே பண்ண விடு. அங்க போயிட்டு கையா கால வச்சு நீ மேனுவல் இன்டர்வென்ஷனே இருக்கக்கூடாது உன் ட்ரேடிங்ல. என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கலாம், என்ட்ரி எடுத்த பிறகு மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது, ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது. அதனாலதான் நிறைய பேர் பாட் ட்ரேடிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பாட் வந்து அது மேனுவல் இன்டர்வென்ஷனே அங்க கிடையாது. உன்னோட மாடலை நீ கோட் பண்ணி பாட்டு கிட்ட கொடுத்தனா உன் மாடல் எப்பப்பெல்லாம் வருது அது பாட்டு என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு மேனுவல் இன்டர்வென்ஷன்ன்றது ஒண்ணு கிடையாது. அங்க நம்ம பிசிக்கலி ஒரு ஹியூமனா நம்மளோட பிரெயின் அங்க வேலையே செய்யல. ஆனா நம்மளால அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. அதுக்குதான் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. என்ட்ரி எடுத்து முடிச்சுட்டு ஸ்டாப் லாஸ்ல ஒரு அலர்ட், டேக் ப்ராஃபிட்ல ஒரு அலர்ட், சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீ கிளம்பிடு. இல்ல நீ வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்காது என்ட்ரி எடுத்துட்டு.
ஏன்னா அது உனக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன். உன்னை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விடும். உன்னோட நல்லா போற ட்ரேடை நாசமாக்குவ, இல்ல ரிஸ்க் அதிகமாக்குவ, இல்ல ஏதாவது பிரேக் ஈவன் போட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்ல ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவ பிரைஸ் டிஸ்பிளேஸ் ஆயிட்டான்னு. சி பிரைஸ் ஒன்னும் நீயும் நானும் நவுத்துல. நீ போய் டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இங்க வரக்கூடாது அப்படிலாம் எந்த ரூல்ஸுமே பிரைஸ் கிடையாது. அவன் மறுபடியும் 99% கூட ரீட்ரேஸ்மெண்ட் ஆவான். உன்னால எதுவுமே கேட்க முடியாது. என்ன கேட்ப பிரைஸ் கிட்ட போயிட்டு, ஏன்டா நீ 99% ரீட்ரேஸ் ஆகிறன்னு கேட்பியா? வாய்ப்பே கிடையாது. சோ இப்படிதான் இருக்கணும் ஒரு பேக் டெஸ்டிங்னா. இவ்வளவு டேட்டா நுணுக்கமா பார்க்கணும். ஆனா நிறைய பேர் இவ்வளவு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சும்மா என்ட்ரி மாடலுக்காக பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுல ஒரு எமோஷனும் இருக்காது, ஒரு மயிரும் இருக்காது. இதுலயுமே எமோஷன் இருக்காது. நான் எழுதி தரேன், இதுலயுமே எமோஷன்ஸ் இருக்காது. பட் ஆனா இதை வச்சு உன்னால ஒரு டிசிப்ளினான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண முடியும் இந்த பேக் டெஸ்டிங் மூலமா. லைவ் டெஸ்டிங்ல தான் உனக்கு எமோஷன்ஸ் வரும். பேக் டெஸ்டிங்ல எமோஷன் வராது. நான் எழுதி தரேன், எமோஷன்ஸ் வராது. இப்ப இந்த ரேஸ் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் அது ஏன் ஸ்டாப் லாஸ் வச்சதுன்னா நீ போயிட்டு நோண்டவே மாட்டேன். பட் ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி பண்ணனா உனக்கு ஒரு என்எஃப் டேட்டா இருக்கும். உன் மாடலுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஒரு 6 ஸ்டெப் 7 ஸ்டெப் சொல்றேன் என்னோட மாடலுக்கு. அந்த மாதிரி அது என் மாடல் நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர், இப்படிதான் இருக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதாவது அது அந்த டைம்ல நடந்தாதான் என்ட்ரி, இல்லையா என்ட்ரி கிடையாது. புரிஞ்சுக்கோ முதல்ல. நான் ஒரு ரேண்டமா தான் டேட் போனேன், பக்காவா இருந்ததா எனக்குன்னு ஒரு கான்டெக்ட், எனக்குன்னு ஒரு மாடலு, அவ்வளவுதான். இது இருந்தா எனக்கு ட்ரேட், இல்லைன்னா நோ ட்ரேட். எனக்கு அதோட கை கால் வச்சு சும்மா தான் இருக்கணும். நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது சார்ட் கிட்ட. டிஆர்எல் டு ஐஆர்எல், சி ஐஆர்எல் டு இஆர்எல், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என் மாடலே இங்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் போய் ட்ரேட் பார்க்க கூடாது. அன்னைக்கு நாளுக்கான ஒரு ட்ரேட் டிபிட்ட அதோட சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடணும். முதல்ல பேக் டெஸ்டிங் பண்ணா நீ காசு செலவு பண்ணாம உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. அதை முதல்ல புரிஞ்சுக்கூடா. ட்ரேடிங்கோட பிரீமியம் எவ்வளோடா? மாசம் 1500 தான். அதை ஒரு மாசம் போட்டு உன்னால டிசிப்ளினா ஒரு மாசம் உட்காந்து டேட்டா எடுக்க முடியல, ட்ரேடிங் உனக்கானது கிடையாது. புரிஞ்சுக்கும். காசே செலவு பண்ணாம எல்லாமே ஃப்ரீயா வரணும்னா அப்படி கொடுக்க முடியாது. இவ்வளவு நாள் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தா இப்ப அது கூட கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஃபர்ஸ்ட் தடவை அக்கௌண்ட் இமெயில் கிரியேட் பண்ணும்போது ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்டு இருந்தா. இப்ப அதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப அதுவுமே வரமாட்டேங்குது. இங்க பாத்தீங்கன்னா காசு தான் கேட்கறான். இப்ப நான் பை நோ கொடுத்தேன்னா மிஞ்சி போனா, ஐயோ இது மந்த்லியில இருக்கா, இயர்லியில இருக்கும், இயர்லி பிளான். இது ஒரு 1500 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட், உன் மேல நீ இன்வெஸ்ட் பண்ணிக்கிற. அதுக்கு நீ காசு எல்லாம் பார்க்க கூடாது, செலவு பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நீ இந்த ஸ்கில்ல கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப கத்துக்கிறோம்னு நினைக்கிறேன்னா இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 1295 டாக்ஸோட சேர்த்தா 1500 வரும், அவ்வளவுதான். இது 1225. இது நான் டீடைல்ஸ்லாம் இதெல்லாம் எதுவுமே தொட தேவையில்லை. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 1295 டாக்ஸ் ஒரு 200. ஸோ டோட்டலி 1500 வரும். மந்த்லி 1500. அது நீ டெய்லி எல்லா மாசம் கூட போட தேவையில்ல, ஒரு மாசம் மட்டும் போட்டு ஒரு 30 நாள் ஒன்னால கையை காலெல்லாம் சுருட்டிக்கிட்டு இந்த ஒரு டேட்டா எடுக்க முடிஞ்சதுன்னு ஏன், அவ்வளவுதான். உனக்கு நான் ராவா ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்கேன், இது போதும். இதுக்கு மேல ரொம்ப காம்ப்ளெக்ஸா போயிட்டு நோஷன்ல தான் பண்ணோம். ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளுக்கு தான் நோஷன் பண்ண தெரியாது. எனக்கே நோஷன்லாம் தெரியாது. நான் இது வரைக்கும் ஜேர்னலும் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி நீ எந்த நாள்ல எந்த என்ட்ரி என்கிட்ட கேட்டேன்னு சொன்னாலும் நான் கடந்த ஒரு வருஷத்துல யூரோலையும் கோல்டுலயும் நான் புட்டு வைப்பேன். நான் எங்க என்ட்ரி எடுத்தேன், எங்க ஸ்டாப் லாஸ் வச்சது, ஏன் இந்த மிஸ்டேக் பண்ணது, எனக்கு எல்லாமே என் மைண்ட்ல இருக்கு. நான் டேட்டாவா ராவா போயிட்டு நான் ஒரு ஜேர்னல் இல்ல ஒரு காசு கொடுத்து ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனா வாங்கி நான் பண்ணது கிடையாது. சோ உனக்கு நான் ராவா ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், இப்படி பண்ணலாம். அப்படி இப்படி பண்ணும் போது உனக்கு என்னென்ன வரும்னு நான் சொல்றேன். உன்னோட ஆவரேஜ் நீ என்ட்ரி எடுத்தனா லண்டன் செஷன்ல எடுக்கிறனா அது எப்போ போய் டிபி அடிக்கும்ன்ற ஒரு ஆவரேஜான ஒரு அவர் கிடைக்கும். அத்தோட அதுக்கு அடுத்தது எந்த டைம்ல நீ அதிகமா என்ட்ரி எடுக்கிறன்ற உனக்கு அந்த டைம் கிடைக்கும். இதுதான் ஒருத்தரோட ஹிடன் சாஸ். அதே மாதிரி ஆவரேஜா நீ எந்த செஷன்ல ட்ரேட் பண்ற, உன் பயாஸோட வின் ரேட்டு எல்லாமே உனக்கு கிடைக்கும். இந்த 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 ஒரு செட் ஆஃப் இந்த ஒரு ஃபார்மேட்ல உனக்கு பயாஸ் எத்தனை நாள் நீ பயாஸ் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ற, அந்த பயாஸ் எந்தெந்த செஷன்ல எல்லாம் உனக்கு என்ட்ரிஸா ஃபேவரா வருது. திடீர்னு நியூயார்க்ல வரும், லண்டன்ல வரும், நியூயார்க் வரும், ஏசியால வரும். அதுல எந்த எந்த இது செஷன் உனக்கு ரிப்பீட்டடா வருது, லண்டன் அதிகமா வருதா, ஏசியா அதிகமா வருதா, நியூயார்க் அதிகமா வருதா. அப்படி லண்டன்ல வந்தா நீ எந்த மாதிரி எந்த எந்த மெத்தட்ல எந்த என்ட்ரி ட்ரில் யூஸ் பண்ற. சி இங்க மெத்தட் வேற, என்ட்ரி ட்ரில் வேற. மெத்தட் டர்ட்டில் சூப்ல, என்ட்ரி ட்ரில் சிஎஸ்டில. இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. மெத்தட் வேற, என்ட்ரி ட்ரில் வேற, மாடல் வேற. மாடல்னா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், எம்எம்எக்ஸ்எம், செகண்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதெல்லாம் தான் மாடல்ஸ். சூப்லாம் மாடல் கிடையாது. சூப்பும் மாடலா யூஸ் பண்ற ஆட்கள் இருக்காங்க. பட் சூப்பர் மாடலா யூஸ் பண்றவங்களுக்கு அவங்க கொஞ்சம் வித்தியாசமா ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப எப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு லிக்விடிட்டி பார்த்துட்டு அந்த இடத்துல பை ஆர்டர் போட்டு ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்ன்ற டேட்டா அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ஸ்டாப் லாஸ் வச்சிருவாங்க. ஒன்ஸ் ட்ரேட் அவங்க டைரக்ஷன்ல மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்க இப்படி மாத்திடுவானுங்க.
ஏன்னா இது போட்டா ஸ்கிரீன்ஷாட்ல நல்லா இருக்கும்ல. அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி இங்கேயே என்ட்ரி எடுத்து இங்கேயே ஸ்டாப் லாஸ்லாம் எந்த புளுத்தையும் வைக்க மாட்டான். ஸோ அப்படி வச்சானா தயவு செஞ்சு அவன்கிட்ட இருந்து ஓட்டுருங்க. டேர்ட்டில் சூப் ட்ரேடர்ஸை நான் பார்த்துருக்கேன் பர்சனலி. அவங்க கூட நான் இன்டராக்டும் பண்ணியிருக்கேன். அவங்க டேட்டா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கும் 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டைரக்ட் லிக்விட்டியில் அடிக்கிறவங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல இதுதான் லிக்விட்டின்னு அவங்க ஃபிகர் பண்ணிட்டாங்கன்னா இந்த லிக்விட்டியா வச்சுட்டு இன்கேஸ் இதோட 50% ஸ்டாப் லாஸ் வச்சிருவாங்க. இது இன்வாலிடேஷன் லைனா வச்சு. தே நோ தேர் இன்வாலிடேஷன் லைன். அதெல்லாம் நீங்க போயிட்டு அது ஒருத்தரோட டேட்டா வச்சுலாம் லைஃப் லாங் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவெல்லாம் டேர்ட்டில் சூப்லேயே ஊறி போனவன். அவனும் இந்த மாதிரி டேட்டா எடுத்து வச்சிருப்பான். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சா எனக்கு எத்தனை அடி வாங்குது, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா, அந்த இடத்துல வைக்கணுமா, அப்படி வச்சா உனக்கு இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பயாஸ்க்கு பயாஸும் கிடைக்கும். எந்த செஷன் உனக்கு அதிகமான வின் ரேட் கொடுக்குதுன்றது தெரியும். எந்த என்ட்ரி மெத்தட் உனக்கு அதிகமா கன்சிஸ்டன்டா டெய்லி வருதுன்றது தெரியும். ஆவரேஜா உன்னோட ஆர்ஆர் தெரியும். எந்தெந்த டைம்ல நீ அதிகமான ட்ரேட்ஸ் எடுக்கிற, அதுல எது ஹிட் ஆகுது எது ஹிட் ஆகல, அந்த மாதிரி இருக்கிறத நீ ஃபில்டர் அவுட் பண்ணி லோ ப்ராபர்ட்டி ஹை ப்ராபர்ட்டி நீயே ஃபிகர் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இது ஒரு பேசிக்கான ஒரு ரஃப் ஐடியா. இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல, எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. ஆனா பேக் டெஸ்டிங் நான் சொன்ன மாதிரி பண்ணா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் அரையும் குறையமா தான் ப்ரோ போய் பண்ணுவேன்னா தென் திஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. ஸோ யூ கேன் குவிட். அப்புறம் இப்போ இந்த ட்ரேட்ல எடுத்திருக்க அக்கௌண்ட்ல எடுக்கல, டேப் ரைடிங் தான் பண்றேன். ஏன்னா என் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு சொன்ன மாதிரி. பட் ஐ எம் ஜஸ்ட் ரிஃபைனிங் மை மாடல். என் மாடலை நான் ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஃபைனா டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப டியூன் பண்றப்ப நான் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேப் ரீட். இது ஒரு 10 hour ட்ரேடு. நான் எடுத்தது இந்த 5 AM PO3. 5 AM எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தா எங்க 5 AM இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் லோ கீ லெவல் 4 hour FEG இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். அடுத்து இங்க எஸ்எம்டின்றது 2 SMT இருக்கு. நான் சொன்ன மாதிரி மேஜர் மைனர். மேஜர் எதுனா ஜிபிபி போயிட்டு நேத்தோட லோ தூக்கிட்டான், விச் மீன்ஸ் ஹியர். நேத்தோட லோ எங்க இருக்கு, இதுதானே நேத்தோட லோ, எங்க 17. நேத்தோட லோ ஜிபிபி தூக்கிட்டான், மேஜர் எஸ்எம்டி. அண்ட் நீங்க கேட்கலாம் மைனர் எஸ்எம்டி எங்க ப்ரோ இருக்குன்னு. மைனர் எஸ்எம்டி ஹியர் ஜி 5A. எந்த லோ 530 லோவை 620 தூக்கல. யூரோல 530 லோவை 530 எங்கடா, சாரி இது எடுத்துக்கிறேன். 4 AM லோவை 610 தூக்கி இருக்கான். ஜியோல 4 AM லோ இங்க இருக்கு. இந்த கொஞ்சம் இது வித்தியாசம், இது ஒரு டிஃப்ரெண்டான எஸ்எம்டி. ஸோ யா. அப்புறம் 1 minute CAST இங்கே தான் என்ட்ரி இருந்திருக்கணும். பட் நான் எப்பவுமே இப்போலாம் தேர்ட் கேண்டில் என்ட்ரி ஆயிடுறேன். அவன் ரீட்ரேஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ட்ரேட் மிஸ் ஆகக்கூடாது, தேர்ட் கேண்டில் என்ட்ரி ஆயிடும். ஐம் ஜஸ்ட் கலெக்டிங் டேட்டா, அவ்வளோதான். இது எல்லாமே நான் ரியல் லைஃப் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுங்க எமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க எமோஷன்ஸை நோட் பண்ணுங்க, இந்த ஜேர்னல்ல தூக்கின்னு வந்துருவானுங்க, இந்த இடத்துல காலம்ல எமோஷன் அப்படின்னு போடுன்னு வந்துருவானுங்க. அவனுங்களாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது ஒரு மூட நம்பிக்கை. அந்த லியோ படத்துல சொல்ற மாதிரிதான் இது மூட நம்பிக்கை அந்த மாதிரி. சரி, இது எப்படி சொல்றது, உங்களுக்கு எப்படி சொல்றது, எமோஷன்னா நீ லைவா காசு போட்டு பண்ணும்போது தான் இருக்கும். அந்த எமோஷன் உனக்கு தான் தெரியும். அதை நீ போயிட்டு ஒரு நோட்டு பென்ல எழுதி வச்சா அது மாற போறதான்னு கேட்டா மாறாது, கரெக்டா? அப்புறம் எதுக்கு நீ அதுக்கு வேற தனியா ஒரு காலம் போட்டு அதை வேற நோட் பண்ணிக்கிட்டு இருக்க? சி இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாது. பெட்டர் உனக்கு இம்ப்ரூவ் ஆகும்னா இந்த ஒரு சிம்பிளான அப்ரோச்சை ஃபாலோ பண்ண இம்ப்ரூவ் ஆகும், சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு. ஸோ ஐ கெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து யாராவது ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் அ கமெண்ட். நான் கமெண்ட் ரீட் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ கைஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், ட்ரேட் கேர்ஃபுல்லி அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிலி. பை. I came, I saw.